எவ்ரி ஒன். நிஃப்டி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 260 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்திருந்தாங்க. ஸோ தொடர்ந்து 4 நாளா வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி பாசிட்டிவ்லேயே முடிஞ்சிருந்துச்சு. அது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து பைக்கான ஆப்ஷனிட்டியில தான் இருக்கு. ஸோ பட் 23,300 டு 23,440 சாரி 23,340 அந்த ரேஞ்சை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங் பையராகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து 23,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் இன்னும் ரீச் ஆகாமல் இருக்கு. இந்த 100 பாயிண்ட்ஸும் இன்னைக்கு ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கு. இன்னுமே வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி பைல தான் இருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு பட்ஜெட், அதுவும் இல்லாமல் பிப்ரவரி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஸ்டார்டே பட்ஜெட் இருக்கிறதுனால இன்னைக்கும் மார்க்கெட் ரன் ஆகுது அஸ் யூஷுவல். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 இமிடியேட்டாவே பை இருக்கிறதுனால 23,600க்கு வந்து மார்க்கெட் இமிடியேட்டா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 11 o'clock வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ 23,300 டு 23,600 இந்த ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் வந்து ஒரு 11 o'clock வரைக்கும் இருந்துட்டு, ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது மார்க்கெட் வந்து அப் சைடில் இருக்கும். ஸோ நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா டவுன் சைடில் இருக்கும். ஸோ மோர் பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கும் போது நம்ம நேற்று சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து 24,000 ஆர் 24,200க்கு மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் மார்க்கெட்ல வந்து நெகட்டிவ் நியூஸஸ் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி மார்க்கெட்ன்ற பட்ஜெட்ல வந்து நெகட்டிவ் நியூஸஸ் தான் கண்டினியூவா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்பவுமே டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் ஒரு 23,100 அதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 22,900 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. பட் நியூஸை பொறுத்து தான் 11 o'clock மேலே நிஃப்டி என்ன லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும்போது, நிஃப்டி மட்டும் இல்லை இந்தியன் மார்க்கெட்ல என்ன அளவுக்கு சேஞ்சஸ் வர போகுது அப்படிங்கிறது பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் இன்னைக்கு என்ன லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத. இதுக்கப்புறம் கண்டினியூவா புல்லிஷ் இருக்க போதா அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு ட்ரேடிங் எப்படி இருக்கு, ஸோ பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.